மந்திர மரம். ஒரு கிராமத்துல ராம் அப்புறம் சோஹன் அப்படிங்கிற 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் விவசாயியோட பசங்க. ராம் கிட்ட ரொம்ப அதிகமா பணம் இருந்தது. ஆனா சோஹன் கிட்ட பணம் கம்மியா இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ராமோட வயல் பத்திட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த காரணத்தால அவரோட பயிரெல்லாம் அப்படியே எரிஞ்சு நாசமாயிடுது. இன்னொரு பக்கம் சோஹன் காய்கறி மண்டியில வியாபாரம் செஞ்சு ரொம்ப பணம் சம்பாதிச்சிடுறாரு. ஆனா ராம் வீட்ல சாப்பாடு சாப்பிட கூட பணம் இருக்கல. அவரு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, இப்ப நம்ம என்ன பண்றது? ராமோட மனைவி ராம் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது என்னன்னா, நீங்க உங்க நண்பன் சோஹன் கிட்ட ஏன் உதவி கேட்க கூடாது? நான் கேள்விப்பட்டேன், அவர் இப்பெல்லாம் வியாபாரம் செஞ்சு ரொம்ப பணம் சம்பாதிக்கிறாராம். அப்புறம் நம்ம கிட்ட பணம் வந்ததுக்கு அப்புறம் நாம அவர் பணத்தை திரும்ப கொடுத்துடலாம். ராம் சொல்றாரு, நீ சொல்றதும் சரிதான். இப்பவே நான் போய் கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கிட்டு வரேன். ராம் சோஹனோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சொல்றாரு, சோகன், என்னோட வயல் எரிஞ்சு போனதால பயிர் நாசமாயிடுச்சு. இப்ப எங்களுக்கு சாப்பிட கூட பணம் இல்லை. உன்னால எனக்கு கொஞ்சம் பணத்தை கடனா கொடுக்க முடியுமா? எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் உன்னோட எல்லா பணத்தையும் திரும்ப கொடுத்துடுறேன். சோஹன் அவர் ஒரு கஞ்சனா இருக்கிற காரணத்தால அவர் ராம் கிட்ட சொல்றாரு, ராம், உனக்கே தெரியும் என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு. உனக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் எப்படி வரும் சொல்லு? ராம் சொல்றாரு, ஆனா உன் வியாபாரம் நல்லா இருக்கிறதால உனக்கு பணம் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். சோஹன் சொல்றாரு, அட இல்லப்பா, இந்த கிராமத்தாளுங்க இருக்காங்களே, அவங்க ஏதாவது சும்மா கிளப்பி விடுறாங்க. ஒருவேளை என்கிட்ட பணம் அதிகமா இருந்தா நான் ஏன் உனக்கு கொடுக்காம இருக்க போறேன்? ராம் சொல்றாரு, சரிப்பா சோகன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இப்ப கிளம்புறேன். ராமோட மனைவி ராம் கிட்ட சொல்றாங்க, வந்துட்டீங்களா? என்னாச்சு? சோஹன் பணம் கொடுத்தாரா? ராம் சொல்றாரு, இல்ல, இப்ப அவனோட வேலை எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல அப்படின்னு அவன் சொன்னான். இல்லைன்னா அவன் கண்டிப்பா எனக்கு பணம் கொடுத்திருப்பான். ராமோட மனைவி சொல்றாங்க, இப்ப என்ன பண்றது? இனிமே பயிரும் விளைஞ்சு வர ரொம்ப நாள் ஆகுமே. அப்புறம் நம்ம கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்ல, ரேஷன் வாங்கவும் இல்ல. இப்படி இருந்தா நாம பசியாலேயே செத்து போயிடுவோமே. அப்போ ராம் சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அவரு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை விற்கலாம்னு முடிவு பண்றாரு. அவரு காட்டுக்கு போன உடனே அவரு கோடாலியால மரத்தை வெட்ட ஆரம்பிச்ச உடனே அதுல இருந்து தண்ணி மாதிரி ஏதோ வந்துட்டு இருந்தது. ராம் அந்த தண்ணிய கையில எடுத்துக்கிறாரு. பாக்குறாரு, அதுல இருந்து அவருக்கு பெட்ரோல் வாசனை வந்துட்டு இருந்தது. அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, நான் இப்ப இதை வியாபாரம் செஞ்சு பணம் சம்பாதிப்பேன். ராம் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு. அவரோட மனைவியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராம் ராத்திரி நேரத்துல காட்டுக்கு போய் கொஞ்சமா பெட்ரோல் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் காலையில அதை விற்பாரு. மெதுவா இப்போ அவர்கிட்ட ரொம்ப அதிக கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மெதுவா அவர்கிட்ட ரொம்ப அதிகமா பணம் வந்துடுது. இதெல்லாம் சோஹனுக்கு தெரிய வந்தபோது அவரு ராமோட வீட்டுக்கு வராரு. அப்புறம் அவர்கிட்ட சொல்றாரு, என்னப்பா ராம், நீ பெட்ரோல் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு உங்ககிட்ட பணமே இருக்கலையே, அப்புறம் நீ எங்க இருந்து எப்படி பெட்ரோல் எடுத்துட்டு வந்த? ராம் தடுமாறிக்கிட்டே சோஹன் கிட்ட சொல்றாரு, நம்ம கிராமத்துக்கு வெளியில ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கு, அவங்க தான் எனக்கு பெட்ரோல் கொடுத்தாங்க. இத போய் நீ வித்து மெதுவா எனக்கு பணம் கொடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சோஹன் சொல்றாரு, சரி, அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்கோட பேர் என்னன்னு சொல்லு. ராம் சொல்றாரு, பேரு பேரு பேர் எதுவும் எனக்கு ஞாபகத்துல வரலையே. சோஹன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அப்படியா, நம்ம கிராமத்துல பேர் ஞாபகம் இல்லாத அளவு உனக்கு பெட்ரோல் பங்க் இருக்கா? சரி, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு சோஹன் வெளியே போறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, ராமுக்கு அப்படி பெட்ரோல் எங்க இருந்து தான் கிடைக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவன் பெட்ரோல் எங்க இருந்து எடுத்துட்டு வரான்? அவரு ரொம்ப தேடுறாரு. ஆனா அவருக்கு இத பத்தி எதுவுமே தெரியல. அப்புறம்
அவரு ராம் கிட்ட போய் சொல்றாரு, நீ பெட்ரோல் எங்க இருந்து எடுத்துட்டு வரன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லு, இல்லைன்னா நான் பஞ்சாயத்தை கூட்டிடுவேன். ராம் சொல்றாரு. நான் தான் உங்ககிட்ட அதை பத்தி சொன்னனே. அப்போ சோஹன் சொல்றாரு, சரி, அப்படின்னா நீ சொல்ல மாட்ட தானே? நாளைக்கு நான் பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் கேட்குறேன். அப்ப நீ அங்க உண்மையை சொல்லிதானே ஆகணும். இப்படி சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போயிடுறாரு. ராம் பயந்து போயிடுறாரு. சோஹன் எந்த ஒரு எல்லைக்கும் போவாருன்னு ராமுக்கு தெரிஞ்சிருந்தது. அவரு அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு, இங்க பாரு, சீக்கிரம் போய் நம்ம துணி பணம் எல்லாத்தையும் எடுத்து வை. நாம இன்னைக்கே இங்க இருந்து சீக்கிரமா தூரமா போயாகணும். ராமோட மனைவி சொல்றாங்க, ஆனா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு திடீர்னு? ராம் சொல்றாரு, இன்னைக்கு சோகன் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்தான். இன்னைக்கு நான் கண்டிப்பா பஞ்சாயத்தை கூட்டுவேன் அப்படின்னு சொன்னான். அதனாலதான் ஒருவேளை நாம இங்க இருந்தா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிரும். அப்புறம் நமக்கு எதுவுமே மிஞ்சாது. ராமோட மனைவி சொல்றாங்க, சரி, நான் இப்பவே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ராம் எல்லா பெட்ரோலையும் பெரிய பெரிய ட்ரம்ல எடுத்துக்கிட்டு அத வண்டியில வச்சுக்கிட்டு அவரோட மனைவியோட சேர்ந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ராத்திரியோட ராத்திரியா போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில சோஹன் ராமோட வீட்டுக்கு வந்தபோது அங்க பாக்குறாரு, அவரோட வீடு பூட்டி இருந்தது. என்ன இது? என்ன வீடு பூட்டி இருக்கு? இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்களா? சோஹன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து அவரோட வீட்டுக்கு போறாரு. நண்பர்களே, இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த கதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய் பாய்.